ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிரியாஸ் கிரியேஷன் அப்படின்னு ஒரு சேனல் நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 70% பேர் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு எதுவும் சொல்யூஷன் கிடைக்குமா அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக 100% சொல்யூஷன் உண்டு. 70% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்கள எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சேனல் வீடியோக்களில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துலையோ எந்த இடத்துலையோ வந்து சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரியோ, இல்லை சப்ஸ்கிரைப் பில்லு கிளிக் பண்ணுற மாதிரியோ, இந்த மாதிரி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீடியோவில் ஒரு 2 தடவை 3 தடவை அப்படி வீடியோ ஸ்டார்டிங்லையும் மென்ஷன் பண்ணணும், வீடியோ எண்டிங்லையும் மென்ஷன் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு டெமோ காமிக்கிறேன், அந்த டெமோவை பார்த்துட்டு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத மெம்பர்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணி ரைட் சைடு கார்னரில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய சேனல் லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் கமாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கமாண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் எல்லாமே இதில் இருக்கும். அதில் இந்த இடத்துல இருக்கிற ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருக்க ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கும். அதாவது ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். பப்ளிக் சப்ஸ்கிரைபர், சேனல் மெம்பர் ஸ்டேட்டஸ், சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கும். அதில் என்ன கிளிக் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இதில் வந்து சேனல் மெம்பர் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். சேனல் மெம்பர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் கேட்கும். சேனல் மெம்பர்னு கேட்கும், நாட்டிய சேனல் மெம்பர்னு கேட்கும். அதில் நாட்டிய சேனல் மெம்பர் அப்படிங்கிறத கொடுத்து, சேனல் மெம்பர்னால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, நாட்டிய சேனல் மெம்பர்னால் நம்மளோட சப்ஸ்கிரைபரே கிடையாது, ஆனால் அவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாட்டிய சேனல் மெம்பர்னு கொடுத்து அப்ளைன்னு கொடுத்துருங்க. இப்போ இதில் இருக்கிற கமாண்டு பூரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கமெண்ட் பண்ணியிருக்கவங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். என்னென்னு இது எல்லாமே ரிப்ளை பண்ணியிருக்காங்களா? இப்போ இதில் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒருத்தவங்க இப்போ அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணணுமோ, அதாவது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லாமல் வேறு ஏதாவது ரிப்ளை பண்ணி, நான் ஹாய் ப்ரோ அப்படின்னு மட்டும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஹாய் ப்ரோன்னு ரிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை அவங்க படித்து பார்த்தாங்க, ஹாய் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்கேன், ரிப்ளை கொடுத்துட்டேன். இப்போ இதை அவங்க படித்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணும், சரி நமக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டை படித்து பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணதுக்கு பூரா நீங்கள் உட்காந்து மெனக்கெட்டு ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, நல்ல மாதிரி கமெண்டை ரிப்ளை பண்ணிங்கன்னா அவங்க மறுபடியும் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் கமெண்ட் பண்ணியிருக்கவங்க பூரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கவங்க. ஸோ இதன் மூலமாக சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க கேட்ட கேள்விக்கான பதிலே இதுதான்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். அதுக்காக அவங்கள ரிப்ளை பண்ணுறது என்னென்னு பண்ணக்கூடாது, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படின்னு ரிப்ளை பண்ணக்கூடாது. அதை சொல்லாமல் வேறு ஏதாவது ரிப்ளை பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும் அவங்கள. ஸோ உங்களுக்கு இதன் மூலமாக தெளிவான ஒரு பதில் கிடச்சிருக்கும். 70% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த 70% பேரில் ஒரு 50% பேராவது உங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ரிப்ளை பண்ணி உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.